OnePlus Nord ஃபைனலாக இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு. இந்த லான்ச் ஈவெண்ட்லேயே OnePlus அவங்களுடைய பட்ஸையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஏஆர் லான்ச் ஈவெண்ட்டாக இவங்க கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இதையடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரைஸ் எல்லாமே இப்போ ரிவீல் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் OnePlus Nordல என்னென்ன விஷயங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, OnePlus Nordல இன்னும் என்னென்ன விஷயங்கள் பெட்டராக கொடுத்துருக்கலாம், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால், என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ OnePlus Nord இந்தியாவில் ஒரு அஃபோர்டபுள் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இதோட பேஸ் வேரியன்ட் வந்து 24,999க்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டாக இல்லை 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டாக இன்னும் அஃபிஷியலாக இவங்க கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இதை எடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன், அதே சமயத்தில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எவ்வளோதான் OnePlus Nord வந்து பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இவங்க லான்ச் பண்ணியிருந்தாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த வீடியோவில் OnePlus Nordுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இவங்க பெஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக். OnePlus எப்போவும் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை எந்த அளவுக்கு பெஸ்ட் அவுட்லுக்கில் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் OnePlus Nordையும் கொடுத்துருக்காங்க. இதோட ரியர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக் பேனல், குவாட் கேமரா, லோகோ, கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. அதே சமயத்தில் இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹெவியாக கொடுக்காம இது 184 கிராம்ஸ்லேயே இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் அவுட்லுக் வந்து கிளாஸ் பேக் பேனலில் ரொம்பவே ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய ஹைலைட். அதோட இந்த அவுட்லுக்கை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து இவங்களுடைய கலர் கிரேடியன்ஸும் இவங்க கொடுத்துருக்காங்க. Gray Onyx, அதுக்கப்புறம் ப்ளூ மார்பிள், ரெண்டுமே உங்களுக்கு பிரைட் அண்ட் ஃபங்கி கலர்ஸாக இல்லாமல் ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாக சட்டிலாக இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் அவுட்லுக் இந்த கலர்ஸோட இன்னும் ஹைலைட்டிங்காக இருக்குது. அதோட இவங்க கொடுத்துருக்க ஸ்பெஷல் எடிஷன் கேசஸும் இதோட ஆடட் ஹைலைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMOLED பேனல். பொதுவாக வந்து எல்லா பிராண்ட்ஸுமே வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து காஸ்ட் கட்டிங்காக IPS LCD பேனல், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு கொடுக்கும்போது OnePlus அவங்களுடைய Nord வந்து இது ஒரு அஃபோர்டபுள் மிட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியும் கூட இது வந்து AMOLED பேனல் 90 Hz ஃப்ளூயிட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கூடவே 180 Hz டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 180 Hz டச் சாம்பிளிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ணியிருந்த OnePlus 8 விட அதிகமானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். OnePlus 8 வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன், அது 135 Hz டச் சாம்பிளிங்கில் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து 180 Hz டச் சாம்பிளிங்கில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே செக்மெண்ட்டில் ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் இல்லாமல் இவங்க AMOLED பேனல் கொடுத்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் டிஸ்பிளே செக்மெண்ட் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சிப்செட். இது ஒரு அப்பர் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு Snapdragon 765Gல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டாப் டயர் சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் ஃப்ளாக்ஷிப் சிப்செட் Snapdragon 845 அளவுக்கு இது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் 845 to 855 இந்த இதுக்கு இன் பிட்வீன் இது பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் சிப்செட்டில் தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5G இன்டகிரேஷனோட தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பெஸ்ட் சிப்செட்டோட இவங்க நிறுத்தாமல் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற வகையில் வந்து இது LPDDR4X ரேமோட இவங்க கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ரேம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது வந்து நீங்கள் எத்தனை ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் பேக் எண்டில் வந்து உங்களுக்கு எந்த லேகுமே இருக்காது, ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். அது மட்டும் இல்லை, இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் Oxygen OS எல்லாருடைய ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எவ்வளோதான் வந்து ரியல்மி அவங்களுடைய லேட்டஸ்ட் ரியல்மி UI அப்படின்னு சொன்னாலும் இல்லைனா MIUI 11ன்னு ஷாமி சொன்னாலும் இதெல்லாம் விட வந்து உங்களுக்கு Oxygen OS அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டை விட எல்லாருடைய ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான காரணம் வந்து இதில் வந்து ப்ளோட்வேர் கிடையாது, ஆட்ஸ் கிடையாது, எந்த லேகுமே கிடையாது. இந்த 3 விஷயத்துக்காக தான் எல்லாருக்குமே Oxygen OS ரொம்பவே ஃபேவரட்டான OS அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இதோட பிக்கெஸ்ட் ஹைலைட் அப்படின்னு சொல்லும்போது வந்து இதோட கேமராஸ். ரியர் கேமரா அப்படின்னு சொல்கிறத விட ரியல் கேமரா அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க சென்சார்ஸ் எல்லாம். இது 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் சோனியுடைய 586ல இவங்க கொடுத்துருக்காங்க, ஃப்ளாக்ஷிப்பில் கொடுக்குற அளவுக்கு. அது மட்டும் இல்லை, இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ OISோட வந்து வர
முதல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஹைலைட். ஸோ நீங்கள் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து மொபைலைசேஷன் அதாவது ஸ்டெடியாக ரொம்பவே அட்டகாசமாக நீங்கள் வந்து கேப்சர் பண்ணலாம். ஸோ ரியர் சைட் மட்டும் பெஸ்ட்டாக கொடுக்கல, ஃப்ரண்ட்லேயும் சூப்பர் செல்ஃபி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் எல்லாருமே கொடுக்கறது தான். பட் இவங்க வந்து இந்த 32 மெகா பிக்சலோட வந்து கூடவே 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் செல்ஃபி கேமராஸ்லேயும் வந்து வைட் ஆங்கிளில் நீங்கள் பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டுவல் செல்ஃபி பஞ்ச் ஹோலில் வந்து இந்த மெகா பிக்சல் அதாவது 32 மெகா பிக்சல் இதுவும் சோனியுடைய 616 சென்சாரில் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து ரியராக இருக்கட்டும், ஃப்ரண்ட் கேமரா இருக்கட்டும், ரெண்டுமே இதில் அட்டகாசமாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி செக்மெண்ட். பொதுவாக வந்து மிட் ரேஞ்ச், அப்பர் மிட் ரேஞ்சில் ரீசெண்டாக எல்லா பிராண்ட்ஸுமே வந்து 5000 6000 mAh அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹெவியாக பேட்டரி கொடுக்கும்போது வந்து வெயிட்டையும் அதிகப்படுத்திடுறாங்க. அதாவது 208 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து அதிகப்படுத்தும் போது வந்து ஃபோனை வந்து கேரி பண்ணுறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் OnePlus Nord வந்து உங்களுக்கு அப்பர் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் உங்களுக்கு 4115 mAh 185 கிராம்ஸோட கொடுக்குறாங்க. அதனால் ஃப்ளாக்ஷிப் அளவுக்கு உங்களுக்கு ப்ரீமியமாக ஸ்லீக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இதோட அடிஷ்னல் ஹைலைட்டாக 30 வாட் வாக் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 0 to 100% அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1 hour to 1 hour 10 minutes கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிக்கஸ்ட் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப்பர் மிட் ரேஞ்ச் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. பட் ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக இது 24,999 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிக்கஸ்ட் ஹைலைட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ OnePlus Nordல என்னென்ன விஷயங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்னென்ன விஷயங்கள் இதில் மிஸ்ஸிங் அதையும் பார்த்துடலாம். OnePlus Nord வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் தான். எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஸ்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பேசிக்காக மிட் ரேஞ்சாக பட்ஜெட்டாக எந்த ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் எல்லாருமே எதிர்பார்க்கறது ஒரு 3.5 mm ஆடியோ ஜாக் தான். ஏன்னா பொதுவாக ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒன்று கேமிங், இல்லைனா மியூசிக் கேட்குறது, இல்லைனா யூடியூப் வீடியோஸ் பார்க்குறது, நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி விஷயம் அப்படிங்கும்போது வந்து 3.5 mm ஆடியோ ஜாக் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மஸ்ட். அது ஃப்ளாக்ஷிப்பாக இருந்தாலும் சரி, மிட் ரேஞ்சாக இருந்தாலும் சரி, அப்பர் மிட் ரேஞ்சாக இருந்தாலும் சரி. ஸோ அது வந்து மஸ்ட். அது இதில் இல்லாதது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ராபேக் தான். அடுத்ததாக வந்து செகண்ட் ட்ராபேக் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறது, சரி 3.5 mm ஆடியோ ஜாக் தான் இதில் இல்லை, அட்லீஸ்ட் இதுக்கான ஒரு லைட்னிங் அடாப்டர் இல்லைனா USB Type-C கேபிள் அடாப்டர் ஏதாவது ஒன்று நீங்கள் பாக்ஸ் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணாதனால இதை வந்து அடிஷ்னலாக வந்து நம்ம வாங்கணும். ஸோ OnePlus Nordல என்னென்ன விஷயங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, இன்னும் என்னென்ன விஷயங்கள் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் ஃபீல் பண்ணுறது என்ன, இது மிஸ்ஸிங், இது பெஸ்ட்டாக இருந்திருக்கலாம், இது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறத தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். OnePlus Nord இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட 24,999 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது காஸ்ட்லியாக இல்லைனா பெஸ்ட் ப்ரைஸிங்காக தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.